திருச்சிற்றம்பலம். உலக நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து உலக ஒற்றுமைக்காகவும் உலக அமைதிக்காகவும் அதுக்கேற்ற மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் முன்வைத்து அடுத்த தலைமுறையினருக்கும் நல்ல ஒரு அமைதி பாதையை காட்டி அதுல நடக்கிறதுக்கும் வழிவகுக்கிற வகையில இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஏற்பாடு செய்திருப்பது உண்மையிலேயே பெரிதும் பாராட்டுக்குரியது, ரொம்ப பெருமையாகவும் இருக்கின்றது. நம்ம அடைய நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை தொடுவதற்கு அமைதி பாதை தான் சரியானது, அதுதான் உகந்தது அப்படிங்கறத எல்லாருக்கும் நம்ம புரிய வைக்கணும். இதுக்கு மனசுல முதல்ல நல்ல எண்ணம் வரணும். அந்த எண்ணம் நம்ம மனதுல அப்படியே அடுத்து வருகிற போது வார்த்தைகளாக வெளியில இனிய வார்த்தைகளாக வரும். அப்ப முகத்துல ஒரு மலர்ச்சியும் புன்னகையும் தானே வரும். இதுக்கெல்லாம் நமக்கு வழிவகுத்து தந்தவர்கள் நால்வர் பெருமக்கள் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே என்று நமக்கு மிக அருமையாக நால்வர் பெருமக்கள் எடுத்து காட்டி இருக்கின்ற இந்த வகையிலே தேவாரம் திருவாசகம் இவையெல்லாம் நமக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் தருபவையாக இருக்கின்றன சொல்லலாம். ஒரு சின்னதா ஒரு தளர்வு வருகின்ற பொழுது நம்மளை தூக்கி நிறுத்துவது எதுன்னா தேவாரம் தான். நல்ல எண்ணத்தை தருவது எது அப்படின்னு சொன்னா தேவாரம் தான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை. இது ஞானசம்பந்தருடைய வாக்கு. நம்ம வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லாமல் இருக்கலாம். இந்த எம்பெருமானை முன்னிறுத்தி நாம் இந்த வழிபாடு செய்கின்ற பொழுது அப்படிங்கறதான் உணர்த்துகின்றார். மதுரையிலே இந்த சைவ சமயத்தை அவர் ஸ்தாபிக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே அரசியார் மங்கையர்க்கரசியாருக்கு ஒரு சின்னதா ஒரு நடுக்கம் இருந்தது. அந்த நடுக்கத்தை அப்படி பார்த்தார் நம்ம ஞானசம்பந்தர். அது தாய்மை உள்ளத்திலே இருக்கிற இந்த நடுக்கம் அவரை ஒரு பதிகத்தையே பாட வைத்து விட்டது. எம்பெருமான் இருக்கிறார், நம்ம எதுக்கு கவலைப்படணும் என்கின்ற அந்த பொருளிலே மானினேர் விழி மாதராய் என்று ஆரம்பிக்கின்ற பதிகத்தை அவர் பாடி நமக்கு தந்தார். எல்லா பாடல்களிலுமே நான் எளியே நல்லேன் ஆலவாயாரன் நிற்கவே என்கின்ற அந்த வாசகத்தை வைத்து பாடியிருக்கிறார். அந்த பதிகத்தை இப்ப பாட நாம் கேட்கலாம். அதை தொடர்ந்து அப்பர் சுவாமிகளினுடைய ஒரு பதிகம், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று அப்பர் பாடுகிறார். அப்படின்னு சொன்னா தலை முதலாக அத்தனையையும் இறை பணிக்கு அங்கே அமைத்து நின்ற அந்த தன்மையை உணர்த்துகின்ற பதிகம். அதையும் பாட இருக்கின்றார்கள். சிவன் அருள் திருமுறை வகுப்பிலே பயின்று வருகின்ற இவர்கள் எல்லாம் அமெரிக்காவில் யுஎஸ்ஏயில் வேறு வேறு இடங்கள்ல நார்த் கரோலினா, பால்டிமோர், சிகாகோ இப்படி பல இடங்கள்ல இருந்தாலும் ஒருங்கிணைந்து அப்படிங்கிற அந்த ஒரு அழகான கருத்தினை அவர்கள் உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த இடத்திலே வழியிலே இணைந்து நின்று பாட இருக்கிறார்கள். அவர்கள் எல்லார்கிட்டையும் நான் பார்த்தது என்னது அப்படின்னு சொன்னா, ஒரு திருமுறையில ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது, அதுக்கு மேல ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வு அவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. அளவு கடந்த ஆர்வம், அந்த ஆர்வத்தோட தான் இவர்கள் இந்த பதியங்களை எல்லாம் படிக்கிறார்கள்னா நிச்சயமாக சில நாட்களிலேயே ஒவ்வொருவருமே அவங்கவுங்க இடத்துல ஒரு குழுவை ஏற்படுத்தி விடுவார்கள் என்றுதான் நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு அவர்கள் பயிற்சி எடுத்து வருகிறார்கள். உலக அமைதிக்காக இந்த மாதிரி இவர்களை மாதிரி நிறைய திருமுறை பாடல்களை பாடி வருகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.